சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல். தலைநகர் தெஹ்ரான் மீது ஏவுகணை தாக்குதல். தமிழர் தாயகத்தில் பௌத்த மத சின்னங்களை முன்னிறுத்தி தனியார் காணி ஆக்கிரமிப்பு. யாழில் விசேட கலந்துரையாடல். சுரேஷ் சாலை கைது விவகாரம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் விசேட விவாதம். ரம்புக்கனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம். போலி உறுதிப்பத்திர மோசடி. மெர்வின் பிரசன்ன உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை. மதுரை செல்ல உள்ள பிரதமர் மோடி. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இனி விரிவான செய்திகள். ஈரான் மீது தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்ததை அடுத்து தெஹ்ரானில் பல குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டு வருகின்றன. ஈரானின் பதிலடி தாக்குதல் அச்சத்தால் இஸ்ரேலிய வான்பரப்பு மூடப்பட்டுள்ளது. தற்போது ஈரானிய அதி உயர் ஆன்மீக தலைவர் அவசரமாக ரகசிய இடத்துக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தொடர்பாக மேலதிக விவரங்களை அடுத்த செய்தியில் காத்திருங்கள். வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மத சின்னங்களை முன்னிறுத்தி பொது தனியார் காணியை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி விகாரை தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் அரச மதத்தை மையமாக கொண்ட தனியார் காணி உரிமைகள் தொடர்பாக எழுந்துள்ள சமூக, சட்ட, அரசியல் மற்றும் மனித உரிமை பரிமாணங்கள் மற்றும் இனத்துவ அரசு என்பவை தொடர்பில் விவாதிக்கப்பட்டிருந்தது. தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை முன்னிறுத்திய கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டம் அரச மதமும் தனியார் காணியும் எனும் தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சங்கத்தின் ஒழுங்கமைப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் கலாநிதி தி விக்னேஸ்வரன் தலைமையில் குறித்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அரச மதத்தை மையமாக கொண்டு தனியார் காணி உரிமைகள் தொடர்பாக எழுந்துள்ள சமூக, சட்ட, அரசியல் மற்றும் மனித உரிமை பரிமாணங்கள் மற்றும் இனத்துவ அரசு என்பவை தொடர்பில் குறித்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், வடக்கு கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள், வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், கல்வியலாளர்கள், ஊழியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பலரும் பங்கேற்றிருந்தனர். ஸ்ரீலங்கா அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் விசேட விவாதம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். இதன்போது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கிடையே கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மார்ச் மாதத்திற்கான ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் முதலாவது வார அமர்வுகள் எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 4ஆம் தேதி நுண்ணீதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. மார்ச் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான சவால்கள் மற்றும் உரிமைகள் குறித்த சபை ஒத்திவைப்பு வேளை விவாதம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இவற்றுக்கு மேலதிகமாக நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டமை தொடர்பிலும் சபையில் விசேட விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. இலங்கையில் 2022ஆம் ஆண்டு ரம்புக்கனை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுக்கு எதிராக பதில் ஆட்சேபனைகள் ஏதும் இருப்பின் அவற்றை ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த மனு மீதான விசாரணையை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சிக்கு எதிராக 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டத்தின் போது
ரமுகனை பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற அமைதி போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்திருந்தார். குறித்த துப்பாக்கிச் சூட்டில் சமிந்து லஷான் என்ற 41 வயதுடைய நபர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்திருந்தனர். குறித்த சம்பவத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பான பதில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு உயர் நீதிமன்றம் நேற்று மனுதாரர் தரப்புக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஜெனட்டி சில்வா, அச்சலவங்க புலி மற்றும் கிகான்குலதுங்க ஆகியோரை கொண்டு 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் குறித்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த வழக்கு தொடர்பான பதில் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதை நீதியரசர்கள் குழாம் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு சுட்டிக்காட்டியது. இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் குறித்த சம்பவத்தில் காயமடைந்த சில மனுதாரர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வந்தமையினால் பதில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய முடியாமல் போனதாக தெரிவித்தனர். எனவே அவற்றை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு அந்த சட்டத்திறனிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சனில் குலரத்ன இந்த மனுக்கள் தொடர்பான எழுத்துமூல சமர்ப்பணங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய பதில் ஆட்சேபனைகள் ஏதும் இருப்பின் அவற்றை ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு மனுதாரர் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதியரசர்கள் குழாம் மனு மீதான விசாரணையை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. உயிரிழந்தவரின் மனைவி மற்றும் காயமடைந்தவர்களினால் மொத்தம் 7 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டதாக கூறப்படும் கேகாலி முன்னாள் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் KP கீர்த்திரத்ன உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் குழுவினர் இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர்களான மேர்வின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீன உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக கம்பகா மேல் நீதிமன்றத்தால் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியொன்றை போலி உறுதிப்பத்திரங்களை தயாரித்து விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியொன்றை போலி உறுதிப்பத்திரங்களை தயாரித்து விற்பனை செய்ததான குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர்களான மேர்வின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தற்போது மேல் நீதிமன்றம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு இன்று குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான குற்றப்பத்திரிகைகள் வாசித்து காட்டப்பட்டன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர்களை தவிர சரத் எதிரிசிங்க, அஜித் மில்ரோஜ், ஜெயந்த கப்ரால் மற்றும் நவீன் வீரகோன் ஆகிய பிரதிவாதிகளுக்கு இவ்வாறு குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனைத்து பிரதிவாதிகளையும் பிணையில் விடுவித்த கம்பகா மேல் நீதிமன்ற நீதிபதி நயானா செனவிரத்ன வழக்கை மீண்டும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளார். 2009 மற்றும் 2010 ஆண்டுகளில் பணியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட கிராம உத்தியோகத்தர்கள் குழுவின் தர பிரச்சினைகள் தொடர்பாக மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடத்தப்படவிருந்த அமைதி போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. குறித்த பிரச்சினைகளுக்கு எதிர்வரும் வாரத்திற்குள் தீர்வொன்றினை வழங்குவதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருந்ததை அடுத்து குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2009 மற்றும் 2010 ஆண்டுகளின் பணியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட கிராம உத்தியோகத்தர்கள் குழுவின் தரப்பிரச்சினை தொடர்பாக மார்ச் மாதம் 3ஆம் தேதி அமைதி போராட்டம் ஒன்று நடாத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டமானது பொது நிர்வாக மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் முன்னால் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், உள்நாட்டு அலுவல்கள், கிராம அலுவல்கள் நிர்வாகம், நிறுவன பணிப்பாளர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து குறித்த போராட்டம் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. குறித்த கிராம உத்தியோகத்தர்களின் தர பிரச்சினைகளுக்கு விடய பொறுப்பு அமைச்சருடன் கலந்துரையாடி எதிர்வரும் வாரத்திற்குள் நிலையான தீர்வொன்றை எழுத்துப்பூர்வமாக வழங்குவதாக அமைச்சின் செயலாளர் குறித்த கலந்துரையாடலில் தெரிவித்திருந்தார். இந்த இணக்கப்பாட்டின் காரணமாக மார்ச் 3ஆம் தேதி நடத்தப்பட இருந்த அமைதி போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் வாரத்திற்குள் தீர்வு கிடைக்காவிட்டால் மார்ச் மாதம் 16ஆம் தேதி குறித்த போராட்டத்திற்கு பதிலாக பாரிய எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட புதிய செயற்திட்டமான ஆரோக்கியா திட்டத்திலிருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் விலகுவதற்கு மத்திய செயற்குழு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. அத்துடன் தமது கோரிக்கைகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து இதுவரையில் சாதகமான பதில் கிடைக்காத காரணத்தால் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ச்சியாக முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட புதிய செயற்திட்டமான ஆரோக்கியா திட்டத்திலிருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் விலகுவதற்கு மத்திய செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. குறித்த விடயத்தினை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் ஹன்சமால் வீரசூரிய தெரிவித்துள்ளார். தமது கோரிக்கைகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து இதுவரை சாதகமான பதில் கிடைக்காத காரணத்தினால் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ச்சியாக முன்னெடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நோயாளர்களுடன் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை எனவும் பொதுமக்களுக்கு குறைந்தபட்ச பாதிப்பு ஏற்படும் வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமது சங்கம் இது தொடர்பில் அதிகபட்ச நெகிழ்ச்சித்தன்மையுடன் செயற்பட்ட போதிலும் அரசாங்கம் தமது கோரிக்கைகள் குறித்து சாதகமான பதிலை வழங்காமை வருத்தத்திற்குரிய விடயமாகும் எனவும் வைத்தியர் ஹன்சமால் வீரசூரிய குறிப்பிட்டுள்ளார். இலங்கை துடுப்பாட்ட அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரும் தற்போதைய அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளருமான சனத் ஜெயசூரிய தனது பதவியிலிருந்து விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சனத் ஜெயசூரிய தரப்பிலிருந்து பதவி விலகல் தொடர்பில் இதுவரையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தேசிய துடுப்பாட்ட அணியின் தலைமை பயிற்சியாளராக கடமையாற்றி வந்த சரத் ஜெயசூரிய நடைபெற்று வரும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஆண்கள் T10 உலகக்கிண்ண தொடரில் இன்று பாகிஸ்தான் தேசிய கிரிக்கெட் அணிக்கு எதிராக சூப்பர் 8 போட்டிக்கு பின்னர் தனது பதவியிலிருந்து விலக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த உலகக்கிண்ண தொடர் நிறைவடைந்ததும் தாம் பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக ஜெயசூரிய முன்பே தெரிவித்திருந்தார். தன்னுடைய தலைமை பயிற்சியாளர் ஒப்பந்தம் இன்னும் செல்லுபடியாக இருந்தாலும் போட்டி தொடருக்கு அப்பால் அந்த பொறுப்பில் தொடர விருப்பமில்லை எனவும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இந்தியாவிற்கு எதிரான தொடருக்காக இடைக்கால தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட ஜெயசூரிய அதே ஆண்டின் இறுதியில் நிரந்தர தலைமை பயிற்சியாளராக பதவியேற்றார். அவரது பதவி காலத்தில் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணி அனைத்து வடிவங்களிலும் மொத்தம் 74 போட்டிகளில் விளையாடி 34 வெற்றிகள் மற்றும் 38 தோல்விகளை பதிவு செய்துள்ளது. மேலும் 2 போட்டிகள் முடிவின்றி நிறைவடைந்தன. உலகக்கிண்ண போட்டித் தொடரில் இலங்கை அணி வெளிப்படுத்திய திறமைகள் குறித்து கடுமையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வரும் பின்னணியில் சரத் ஜெயசூரியவின் இந்த பதவி விலகல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கண்ணங்குடா பகுதியில் காட்டு யானை ஒன்று நோய்வாய்ப்பட்ட நிலையில் மக்கள் குடியிருப்பை அண்மித்துள்ளது. தமது உயிர் உடைமைகளுக்கு யானைகள் தொடர்ந்தும் அச்சுறுத்தல் விடுத்து வரும் நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் குறித்த யானைக்கு மக்கள் உதவி வருகின்றனர். மட்டக்களப்பு பகுதியில் காட்டு யானைகள் தொடர்ச்சியாக உயிர் மற்றும் உடைமைகளுக்கு சேதம் ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டம் வவுணதீவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கண்ணங்குடா பகுதியில் உள்ள யானை ஒன்றிற்கு குறித்த பகுதி மக்கள் உணவளித்து வருகின்றனர். குறித்த யானை நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் சென்றிருந்ததுடன் நேற்று மாலை முதல் வேறெங்கும் நகர்ந்து செல்ல முடியாத நிலையில் இருந்துள்ளது. எனவே குறித்த பகுதி மக்கள் மனிதாபிமான அடிப்படையில் வாழை, தென்னை போன்ற உணவுகளை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த காட்டு யானைக்கு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சிகிச்சை வழங்கி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பின் வெவ்வேறு பகுதிகளில் கசிப்பு உற்பத்தி மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 6வரையும் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. வாழைச்சேனை, வவுணதீவு, காத்தான்குடி, கல்குடா காவல் நிலைய பிரிவுகளில் கசிப்பு உற்பத்தி மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்ட 6 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்களிடமிருந்து 405 லிட்டர் கசிப்பும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த காவல் நிலையங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட வவுணதீவு காவல்துறையினர் 365 லிட்டர் கசிப்புடன் 2வரையும், வாழைச்சேனை காவல்துறையினர் 5 லிட்டர் கசிப்புடன் 2வரையும் கைது செய்துள்ளனர். இதேவேளை காத்தான்குடி காவல் பிரிவில் 30 லிட்டர் கசிப்புடன் 1வரும், கல்குடா காவல் பிரிவில் 5 லிட்டர் கசிப்புடன் 1வரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 6வரையும் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்த அந்தந்த காவல் நிலைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மதுரை மண்டேலா நகர் சுற்றுச்சாலை பகுதியில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார். இதனால் பொதுக்கூட்டம் நடைபெறும் பகுதி மற்றும் பிரதமர் மோடி செல்லும் பகுதி முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு வலயத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. அத்துடன் மதுரை மாவட்ட எல்லைக்குள் நாளை ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் பறக்க விடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது.
பிரான்சின் சிறந்த பேகத் எனப்படும் குச்சிப்பானை தயாரித்த பெருமையை பரிசில் வசிக்கும் ஈழத்தமிழரான சிதம்பரப்பிள்ளை ஜெகதீபன் பெற்றுக்கொண்டுள்ளார். பிரான்சுக்கென தனித்துவமாக இருக்கும் அடையாளங்களில் ஒன்றாக பேகத் எனப்படும் குச்சி வடிவிலான பான் உள்ள நிலையில் இந்த ஆண்டிற்கான சிறந்த பேகத் பானை தயாரித்த பெருமையை ஈழத்தமிழரான சிதம்பரம்பிள்ளை ஜெகதீபன் பெற்றுள்ளார். பரிஸ் நகரின் 14ஆம் வட்டாரத்தில் உள்ள ஃபூர்னில் டிடோ என்ற வெதுப்பகத்தை நடத்தி வரும் சிதம்பரம்பிள்ளை ஜெகதீபன் இந்த ஆண்டிற்கான சிறந்த குச்சிப்பானை தெரிவு செய்யும் போட்டியில் கலந்து கொண்டிருந்தார். கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் 142 போட்டியாளர்களுக்கு மத்தியில் குச்சிப்பான்களில் சிதம்பரம்பிள்ளை ஜெகதீபன் தயாரித்த பான் அதிக சுவையுடையது என நடுவர்கள் தெரிவு செய்து அவருக்கு முதலிடத்தை வழங்கி ஏனையவர்களுக்கு அதற்கான அடுத்தடுத்த இடங்களை வழங்கியுள்ளனர். வெற்றி பெற்ற குறித்த வெதுப்பகம் இனிவரும் ஒரு வருடத்திற்கு பிரெஞ்சு அரசு தலைவரின் மாளிகையின் சமையலறை மற்றும் பாரிஸ் நகரசபையின் சமையல் அறைக்கு குச்சிப்பானை விநியோகிக்கும் உரித்தும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றிக்காக 4000 யூரோக்கள் பரிசாக அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் கடந்த 2023ஆம் ஆண்டில் ஈழத்தமிழரான தர்சன் செல்வராஜா சிறந்த பேகத் எனப்படும் குச்சிப்பானை தயாரித்த பெருமையை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல். தலைநகர் தெஹ்ரான் மீது ஏவுகணை தாக்குதல். தமிழர் தாயகத்தில் பௌத்த மத சின்னங்களை முன்னிறுத்தி தனியார் காணி ஆக்கிரமிப்பு. யாழில் விசேட கலந்துரையாடல். சுரேஷ் சாலை கைது விவகாரம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் விசேட விவாதம். ரம்புக்கனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம். போலி உறுதிப்பத்திர மோசடி. மெர்வின் பிரசன்ன உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை. மதுரை செல்ல உள்ள பிரதமர் மோடி. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.